முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகன் யோசித்த ராஜபக்ச கடற்படையில் பணியாற்றிய காலத்தில் பெற்ற விசேட சலுகைகள் குறித்து இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தற்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. 2006ஆம் ஆண்டு கடற்படை விதிமுறைகளை தளர்த்தி பதவி வழங்கப்பட்டமை மற்றும் குறுகிய காலத்தில் பிரித்தானியாவுக்கு விசேட பயிற்சிக்காக அனுப்பப்பட்டமை உள்ளிட்ட பல சலுகைகள் குறித்து அவருக்கு எதிராக பல முறைப்பாடுகள் தற்பொழுது குவிந்துள்ளன. இது குறித்த வாக்குமூலத்தை பெறுவதற்காக அவரை நேரில் ஆஜராகுமாறு ஆணைக்குழு அழைப்பாணை விடுத்துள்ளது. அதே நேரத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை ரத்து செய்ய கோரி அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஜூலை 10ஆம் தேதிக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் சலே சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன கடும் வாதங்களை முன்வைத்தார். சஹ்ரான் ஹாசிமின் தீவிரவாத குழு குறித்தும் தாக்குதல் திட்டங்கள் குறித்தும் இந்திய புலனாய்வு அமைப்புகள் முன்கூட்டியே எச்சரித்த போதிலும் அப்போதைய குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் ஷானி அபேசேகர மற்றும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் செனவிரத்ன ஆகியோர் இந்த எச்சரிக்கைகளை அலட்சியப்படுத்தியதன் காரணம்தான் இந்த தாக்குதல் அமைந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார்.